இதை முடித்த உடனே நேராக பனு குறைலாட்ட போகிறாங்க. யார் இந்த அகல், அது ரசூலா மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரே யூத குலம், அவங்கக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களோட பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் ஒப்பந்தம் போட்டு அந்த இடத்துல போய் சால்வாக போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அபூதாவுத் இந்த செய்தி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த ஒப்பந்தம் போடுற அந்த விஷயம் ரஹீக்கில் கூட 363வது பக்கத்தில் இது வருது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நஜ்து போர், இந்த ஒரு போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துகிறாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிராமப்புற அரபிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்டையுமே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை திரட்டிட்டு போய் அந்த சுற்று வட்டார எல்லாத்தையுமே ஒரு மிரட்டிட்டு வராங்க. அதாவது இப்போ வரைக்கும் எவனுக்கெல்லாம் தைரியம் வந்திருக்கும், அதாவது உஹதுக்கு அப்புறம் எவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது நெஞ்சில் துளிர் விட்டுருக்கோம், அவங்களெல்லாம் மறுபடியும் அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு போர் நடக்குது, அது பத்ரு போர். அதாவது ரசூலா வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அடுத்த வருஷம் நாங்கள் மீட் பண்ணுவோம் அந்த பத்ரில் வாங்க அப்படின்ட்டு அபு சுஃபியான்ட்ட, அந்த உஹதுக்கு பழி வாங்குற விதமாக அதுக்கு ரசூலா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. பத்ரு போர் நடக்குது. நேராக போகிறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா இருக்காங்களா, அவங்க அந்த சஹாபி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்கள அந்த இடத்துல மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சுட்டு 1500 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. 1500 பெரிய படை, ரசூலாவுடைய படையெல்லாம் இந்த ஒரு பெரிய நம்பரில் படை போகுது, கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொடி அலி ரலியல்லாஹு கையில் இருக்குது. இந்த போர்லேயும் அலி ரலியல்லாஹுடைய கையில் கொடி இருக்குது. அபு சுஃபியான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2000 பேரை அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. 2000 பேரை கூட்டிகிட்டு மர்ருல் லஹான் அப்படிங்கிற ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் தங்குறாங்க. தங்கினோடனே ரசூல்லா என்ன எங்கே வர்றதா பேச்சு, பத்ரில் தானே வர்றதா பேச்சு. ஆனால் பத்ரில் ரசூலா கேம்ப் போட்டாச்சு, அதே பொசிஷனில் கேம்ப் போட்டாச்சு. இவனுங்க வர்றானுங்க முன்னாடியே ஒரு ஏரியாவில் மர்ருல் லஹானுங்கிற அந்த ஏரியாவில் கேம்ப் போட்டானுங்க. போட்டுட்டு ஒரு ஆலோசனை, சும்மா ஒரு டம்மி ஆலோசனை நடத்துகிறானுங்க. புறப்படும் போதே இவங்களுக்கு ஒரு பயம், பத்ரில் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தால் அபு சுஃபியான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு பஞ்சமான ஒரு காலகட்டம், ரொம்ப பசி பட்டினுமா இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம ஏன் போய் சண்டை போடணும், நாம் வேணால் ஒன்று பண்ணலாம், பசுமையான காலகட்டத்தில் நம்ம பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை கேட்குறாங்க. ஆலோசனை கேட்டோன்னே இவனுங்க படை எப்படி, அதே உறுதி இல்லாத ஒரு படை இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ரசூல்லா அந்த இடத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 நாள் பத்ருலேயே ரசூல்லா சொன்ன டைமுக்கு இவங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க. 8 நாள் இருக்கிறாங்க. அந்த பத்ரு எந்த மாதிரி ஸ்பாட்டு, அதாவது சிரியாவிலேருந்து மக்காவுக்கு போகக்கூடிய அந்த ரூட்டு, அந்த ரூட்டில் இருந்து வர வியாபார கூட்டத்துக்கிட்டலாம் வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரம் பண்ணி லாபம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் மெயின் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, அதாவது ரசூல்லாவுக்கு பொழப்பே வியாபார கூட்டத்தை சூறையாடுறது கிடையாது. அதாவது பத்ரில் இருக்கக்கூடிய அந்த வியாபார கூட்டங்களை சூறையாடுறதே ரசூல்லாவுடைய பொழப்பு கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வியாபார கூட்டத்து கூடலாம் வியாபாரம் பண்ணிட்டு தான் ரசூல்லா போகிறாங்க. அது குறைஷிகளை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஏற்பாடு தானே தவிர இது கிடையாது.